அதுக்குள்ள ஒரு வாரம் எப்படிதான் போச்சோ தெரியல. அப்பா இன்னும் ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு வந்துருக்கலாம் அழகா. ஆமா பத்தியா, ஒரு வாரம் எப்படிதான் நேரம் போச்சோ, சீக்கிரம் போயிட்டு பத்தியா. ஆமாம்மா, அப்பா இருந்த நேரம் நல்லா ஜாலியா தான் இருந்து. உங்களுக்கு எப்பவும் ஜாலி தானே மக்களே. அப்பா இருக்கும் போதும் சண்டை போட்டுட்டு தானே இருந்தியா. உங்க பழைய ராமாயணம் நடந்துட்டு தானே இருந்து. புறவு என்ன? சம்சா சம்சா சம்சாவடே சம்சா சம்சா சம்சாவடே 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 சம்சா சம்சா சம்சாவடே. எம்மா எம்மா சம்சா தாத்தா வந்திருக்காவம்மா. எம்மா எம்மா வாங்கி தாங்கம்மா ப்ளீஸ்மா. எம்மா எம்மா வாங்கி தாங்கம்மா. போன வாரம் இந்த தாத்தாக்கு வந்திருக்க வேண்டியது தானே. எல்லா வாரமும் வருவாவ. போன வாரம் வந்திருக்கலாம்ல. அப்பா இருந்தா வட்டி அழகா நிறைய வாங்கி தந்திருப்பாவ பத்தியா. எம்மா 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 வாங்கி தாங்கம்மா. பைசா என்கிட்ட இருக்கு. பைசா கொடுக்காம சும்மா ஏன் தருவார் அவரு? ஏன் அப்பா உங்களுக்கு ரூபாயே தரலையோ? ஒரு சம்சா விட வாங்கியே தர மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் எப்படி வாங்கி சாப்பிடாவ தெரியுமா? தெருவில் என்னது வந்தாலும் வாங்கி சாப்பிடாவ. நீங்க தான் ஒண்ணுமே வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. இல்லாட்டி 2 சம்சா வாங்குறதுக்கு இப்போ 500 ரூபாயை கொடுத்துட்டு மாத்தன மாட்டி. சம்சா வேணும், சம்சா வேணும், சம்சா வேணும். எம்மா வாங்கி தாங்கம்மா. நாங்க என்னைக்காவது தானே கேட்கோம். என்னைக்குமே கேட்கறது மாதிரி நீங்க இப்படி பண்றீங்க. சம்சா சம்சாவடே சம்சா சம்சாவடே சம்சா சம்சாவடே சம்சா சம்சாவடே சம்சா சம்சாவடே. அது அங்க பெய்யாச்சு போல. சவுண்டே லேசா தான் கேட்கும். வரும்போது வாங்கி என்னையாவது தானே கேட்கும். சும்மா 5 நிமிஷம் உறங்கிறதுக்கு வழி உண்டா? இவ்வளோட கடந்த சம்சாகாரனுக்கு வரதுக்கு நேரம் காலம் கிடையாது. ஏன் அந்த சம்சா தாத்தாவே நேற்றுல மட்டும் தானே வாராவ? அது உங்களுக்கு பொறுக்கலையோ? ஆமா, அந்த தாத்தா இனி அடுத்த நேற்றுல தான் வரவே செய்வாங்க. போ மக்களே, மகி அந்த தாத்தா நிற்கிறான்னு பாரு. போ நிற்க சொல்லு. போ சாமி, நீ அந்த பர்ஸ் எடுத்துட்டு வா. போ. எல்லாம் வச்சுக்கிட்டு வேணும்னே பண்ணுவிய. சம்சா தாத்தா சம்சா தாத்தா சம்சா தாத்தா வாங்க. சம்சா சம்சா சம்சாவடே சம்சா சம்சாவடே சம்சா சம்சாவடே. தாத்தா அங்க போயிட்டாவ. கூப்பிட்டதே கேட்கல அவளுக்கு. கொம்மையோட கடந்து இன்னாட்டி மகி வாங்கிட்டு வாட்டி போட்டி. லேட்டி தாத்தா தெரு அத்ததுக்கு போயாச்சு. பாதியில போயிருந்தா கூட நம்ம ஓடி போயாது வாங்கியிருக்கலாம். இனி எங்க அவர் சைக்கிள்ல பறந்து போயாச்சு. எல்லாம் உங்களால தான் கொம்மை. ஒரு சம்சா கூட வாங்கியே தர மாட்டேங்கிறிய. அழாத அழாத, அடுத்த வாரம் வாங்கி தரேன். அழாத. ரூபாய் எங்கள்கிட்ட தாங்க, நாங்களே வச்சுக்கிட்டு அடுத்த வாரம் வாங்கிக்கிடும். உங்கள்கிட்ட வந்து கேட்கறதுக்குள்ள அவர் போயிடுவாரு. ஆமாட்டி, உங்கள்கிட்ட தந்தா என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியாதோ. ஒரு ரூபா கிடைச்சிடக்கூடாது. அது ஸ்கூல்ல கேண்டீனுக்கு போனோமா, ஒரு கருப்பு கலர்ல ஒரு முட்டாய் இருந்துச்சுமா. அதை வாங்கி வாயில போட்டா அது கலர் கலரா மாறிட்டே இருக்குமா. அது வாங்கி சாப்பிட்டோமா. டேட்டி சாமி, இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. நம்ம சின்ன பிள்ளையா இருக்க நேரம் ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டது. அதை இன்னும் சொல்லிட்டு இருக்கு பாரு இந்த பொம்மை. ஆனா அந்த முட்டாய் அழகா இருக்கும் பத்தியா. 5 பைசானாலும் அது எவ்வளவு நல்லா இருக்கும் பத்தியா. என்னத்த செய்ய, பிரைமரி ஸ்கூலே படிச்சிருக்கலாம். இந்த ஹை ஸ்கூலுக்கு வந்து தானே அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணோம். நல்லா இருக்கும் பத்தியா. அந்த பப்படம் முட்டாய், அப்பளம் நல்லா இருக்கும். கறக்கு முட்டாய் எல்லாம் முட்டாயோ என்ன அழகா இருக்கும் பத்தியா. அதெல்லாம் சூப்பராக தான் இருக்கும். ஆமாட்டி, அந்த ஜாம் முட்டாய் இருக்குல்ல, அதுக்கு நானும் ஒரு பிள்ளையும் சண்டை போடுவோம் பார்த்துக்க. அது சோப்பு கலர் வாங்குன்னு நான் சொல்லுவேன், அவ சொல்லுவா மஞ்சள் கலர் வாங்குன்னு. அங்கே சண்டை போட்டுட்டு இருக்க கேப்பில் அது மொத்தமே காலி ஆயிரும். பிறகு வாங்குறது எது புளி மிட்டாய் தந்து விட்டுருவா அந்த அண்ணன். ஆமாம், நாங்கள் கேண்டீனுக்கு போனால் நாங்கள் கேட்கத அந்த அண்ணன் தரவே மாட்டோம். கூட்டமாக இருக்கும்ல, கை யாருக்கு கைன்னு தெரியாது. ரூபாய் கொடுத்துட்டு வாங்கணுமா உடனேவியா இன்னும் அப்படின்னு எடுத்து பார்த்தா கல்கோனா முட்டாயா இருக்கும் டி. ஐயோன்னு நினைப்பேன். ஐயோ இதுக்கு ஒரு கல்லல்வா கூட வாங்கியிருக்கலாமே அப்படின்னு யோசிப்பேன். அதெல்லாம் சூப்பராக இருக்கும் பத்தியா. இப்போ எங்கே இப்போ உள்ள முட்டாயெல்லாம் நமக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு மனசே வராது, அந்த அளவுக்கு இருக்குது. ஆமாட்டி, ஆனால் அப்போ உள்ள முட்டாயெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு ரூபாயே இருக்காது பத்தியா. யாராவது கொண்டு வர்றதில்ல, அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்றது தான். என்ன செய்ய.